காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். நல்லாவே இருக்கக்கூடாதுன்னே ஒரு சில உறவுகள் உங்களை நினைக்கிறாங்க இல்லையா? கும்பராசிக்காரங்களே உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களுடைய அதிபதி. எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு துடிப்பார் இல்லையா? அப்படிதான் இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ நிகழக்கூடிய சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. எதெல்லாம் சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் நமக்கு ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வர்ற நேரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் சரி பண்ணிடுவேன், இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் நான் இதை முடிச்சுக்குவேன் அப்படின்னு ஏக்கம் வரும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சூழல் சாதகமாக இருக்க போகுதுங்க. அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுதுங்க. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட சரிங்க சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுதுங்க. பகைவர்களிடமிருந்து வெற்றி கொள்ள போகிறீங்க. உடல் நலம் சீராக இருக்க போகுது. வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய பெருந்தன்மையை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, இனி சின்னதாக கூட ஒரு பாராட்டு கிடச்சிருக்காதுங்க. இது நாள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், பெருசாக நீ என்ன செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. ஆனால் இனி அவங்க வாயால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அது பெருசாக பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால வார்த்தைகளில் கவனம் தேவை. ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சிக்கு எந்த குறைவுமே இருக்காதுங்க. பொதுநல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை இனி தள்ளி வைக்காம சூழல் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடிச்சு வெற்றியும் அடைய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகள் ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், குழப்பங்கள் எல்லாமே மறைய போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயருது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்கள் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுதுங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றா பூர்த்தி அடையும். உத்தியோக பணிகளில் இருக்கீங்களா? அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வைப்பீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்குங்க. ஆனாலும் பண விஷயத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப அவசியம். எதை தொட்டாலும் சரி, இதில் நிச்சயம் நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அடுத்தது அரசியலை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீங்க. இது நாள் வரைக்கும் இயலாத காரியங்களை இப்போ ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனம் தளராமல் வெற்றியை அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேலிடம் உங்களை புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது.
வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெற போகிறீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்கும். தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுதுபோக்களிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகுது. குடும்ப பொறுப்புகள் எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் வெற்றி அடைய போகிறீங்க. விளையாட்டிலும் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களில் போட்டியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் படிப்படியாக உயர்வு அடைகிறதுனால மேலிடத்துக்கு போயிடலாங்க. சீக்கிரமாக இது எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானினுடைய வக்ரகதி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுதுங்க. அது எப்படிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு, எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தை உண்டாக்குறாரு. பெற்றோரோட தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையா பொருட்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது தொழிலில், உத்தியோகத்தில் குறிப்பாக. சரிங்களா? ஆனால் என்னதான் நேரங்காலம் சாதகமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவார். நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா விதமான காரியங்களையுமே செஞ்சு முடிச்சிருவீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகளை செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். ஆன்மீக குருமாலை சந்திக்க போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்களோ இல்லையோ, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா அது நம்ம வாழ்க்கை தானா? நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமைய போகுதுங்க. ஏன்னா லாபம் கிடைக்கும், அனுகூலம் ஏற்படும், ஏற்றத்தின் அளவு அப்படிங்கிறது பல மடங்கு உயருங்க. தொழில் ரீதியான அனுகூலம், தைரியம் ஏற்படும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான சுப காரியங்களையுமே அனுகூலமான பலன்கள் ஏற்பட போகுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான விஷயம், யாரையுமே நம்பக்கூடாதுங்க. நம்பாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு 15 பலன்களை சனி பகவானினுடைய வக்ரகலி காலத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. என்னன்னா, சுமார் 2.5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சந்தோஷம், விடுதலை, மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே விலக போகுதுங்க. உடல்நிலை சீராக இருக்க போகுது. சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து அதிகமாகுது. உங்களுக்கு மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். சின்னதாக உடற்பயிற்சி, உணவில் கட்டுப்பாடு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். பெரிய நோய் இருக்குது அப்படின்னாவே அது எல்லாமே சரியாயிரும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரம்மையாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இனி எந்த ஒரு உடல் பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது. ஏதாவது பெரிய நோய் இருந்தால் கூட அது இப்போ மருத்துவ சிகிச்சையால் கட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து புதுசாக எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராதுங்க. இனிமேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். ஆனால் அது உடனே நீங்கிடும். வெளிவட்டாரத்தை அனுசரித்து நடந்துக்கோங்க. யாருடைய விவகாரங்கள்லையும் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது ரொம்பவே நல்லது. பிரிந்த உறவெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அதே நேரம் நெருங்கிய உறவோ நண்பர்களோ அதிகமாக உரிமை எடுத்து பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அவங்களுக்கு உரிமை கொடுக்காதீங்க. ஏன்னா பேரை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தகுதியானவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்யுங்க. தலையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வண்டி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணும்போது பார்த்து உஷாராக இருங்க.
அடுத்தது யாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, யாருக்குமே சாட்சி கையெழுத்து போடாதீங்க. கேஸ் இந்த மாதிரி வழக்கில் அலட்சியம் காட்டாதீங்க. திரும்ப திரும்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு பின்னாடி சாதகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு நல்லபடியாக தீரும். அடுத்தது திருமணம் போன்ற காரியங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை உடனே செஞ்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உலகெங்கும் உள்ள அனைத்து கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கங்க. கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. கும்பராசி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எப்பவுமே எதையும் பண்ண மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழல் நல்லா உணர்ந்து அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க. அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும். இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்டில் இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீருவாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய நெளிவு சுழிவுகளையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான். இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிற்கிறது என்னன்னா, உண்மையாக நினைப்பாங்க, உண்மையை பேசுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புத்தியை பயன்படுத்துவாங்க, நெளிவு சுழிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு. அதுக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாம் பேச மாட்டாங்க. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணுமா, உண்மையை மறைக்கணுமான்னு மட்டும்தான் பேசுவாங்க. அதை தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னா உங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க உங்ககிட்ட பொய்யை பேச மாட்டாங்க. சரிங்களா? இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும். கும்பத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க இப்படி தான். கும்பம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், மகுடம் சூடக்கூடியவங்க. ஸோ கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதிக்கணும், அதில் உண்மை இருக்கணும், உழைப்பே உயர்வு, இது இவங்களுடைய அடையாளங்க. குறிப்பாக இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. கவனம் நிதானம் இது ரெண்டுமே ரொம்ப பிரதானமாக பார்க்குறவங்க. இப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னன்னா, சில கிரகங்களினோட அமைப்புனால தான் படாத பாடுபட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விஷயங்கள், நிறைய கிரகங்களுடைய மாற்றம், நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. புரியுதுங்களா? சொல்ல போனால் 10 நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க. இது உங்கள் வாழ்க்கையில் வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா, என் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க. இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த 10 விஷயத்தினால ஊரே பேசக்கூடிய அளவுக்கு, ஊரே வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் கும்பராசிக்கு குதூகலமான காலம்னே சொல்லி முடிக்கலாங்க. கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஒரு பொன்னான காலம், பொன் பொருள் சேரக்கூடிய காலம்னே சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2வது விஷயம், பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும். 3வது விஷயம், விஐபிகள் மத்தியில் நீங்கள் பிரபலமாகுவீங்க. விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க. ஆனால் அவங்களுக்கே நீங்கள் பிரபலமானவங்கலாம் நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு யோகம்னு. 4வது விஷயம், பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். 5வது விஷயம், வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும். நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. 6வது
6வது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும், வரவுகள் அதிகமாகும். 7வது விஷயம் உடல்நிலை சீராகும். 8வது விஷயம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும். 9வது விஷயம் குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். 10வது விஷயம் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, பணியாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். சொல்லப்போனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும். அதே மகனுக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கும். வேலை நல்ல விதத்தில் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கை எல்லாம் திரும்பவும் பெற போகிறீங்க. 10 விஷயம் சொல்லியிருக்கேங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். உறவுக்காரங்கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு இணக்கமாக இருக்கும். உங்களை எல்லாம் ஏனோ தானோன்னு மதிக்காமல் இருந்த உறவுக்காரங்கள் உங்களை விட்டு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலைமையில் தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை நிற்பாங்க. குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சு வேண்டிட்டு வாங்க. கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும். பழைய கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க. ஆன்மீகம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட வெளிநாடு வேலை இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மனசில் இருந்த கவலைகளை போக்கி முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடங்கி போகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்குவீங்க. விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால நன்மை இன்னும் அதிகமாகும். நெருங்கிய நண்பர்களும் சரி, உறவுக்காரர்களும் சரி, அவங்க யாருக்கும் எப்பவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்கனால தான், இனியும் அதை செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மாட்டிக்குவீங்க. நேரம் காலம் நல்லா இருக்குது. நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லலைங்க, சில நண்பர்களையும் சொல்லலை. ஏன்னா எல்லா நண்பர்களும் நல்ல உறவுக்காரர்களும் உங்ககிட்ட ஜாமீன் போடு, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு உதவிக்கு நிற்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகுங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களே உங்களுக்கு உதவியை நாடி வருவாங்க. வெளிவட்டாரத்தில் யாரையுமே சுத்தமாக நம்பிடாதீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயந்தான். நீங்கள் செய்யறதும் சரி, உங்களுக்கு நடக்கிறது சரி, நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது மற்றவர்களால், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால் இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயங்க. அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க. பெரிய முதலீடுகளில் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஏற்றிக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக ஏதாவது கோப்புகளில் கையால் அப்படின்னாக்க அலட்சியம் செய்ய வேண்டாம். அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது நெருக்கடியில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும். ஊதிய உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் இருக்க திருப்புவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வணங்கிட்டு வர்றது, அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது, முடிஞ்சால் பழமையான கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்கிறதும் தனதானிய விருத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ
இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திரத்தை பலன்களை பார்க்கலாங்க. அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி. குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியாக சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிக யோகமான காலம்னே சொல்லலாங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாருங்க. ராசிக்குள்ள சனி பகவானினுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலுத்துறதுனால நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. வாழ்க்கை துணை வழியிலையும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி இணக்கமான சூழல் இருக்கும். வியாபாரம், தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும். ரொம்ப கஷ்டமான சங்கடமான நெருக்கடிகள்ல இருந்து வெளியில் வர போகிறீங்க. சுபிட்சமான பலன் கிடைக்குங்க. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகளும் மறையும். எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும். அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்குறாரு. செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. பயம் போகும். முன்னேற்ற நிலை உண்டாகும். வேலை வாய்ப்பு அமையும். தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையும்.